4 டிரில்லியன் டாலரை கூட இந்தியாவால் எட்ட முடியவில்லை. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு அதுல பாதாளத்துக்கு போய்விட்டது. பெரும் முதலாளிகளான அம்பானியும் அதானியும் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற மோடி அரசின் அணுகுமுறைகள் இந்திய பொருளாதாரத்தின் சீரழிவுக்கு காரணமாகும். இந்தியாவை 5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக உயர்த்துவேன் என்ற அறிவிப்பை பெரும் எதிர்பார்ப்புடன் பிரதமர் மோடி வெளியிட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த இலக்கை மோடி அரசால் இன்னும் எட்ட முடியல. அந்த முழக்கத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு விக்சித் பாரத் 2047 என்ற முழக்கத்தை பிரதமர் மோடி இப்போது முன்வைத்திருக்கிறார். 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை இந்தியாவால் ஏன் எட்ட முடியவில்லை என்பது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி இந்தியா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸ்போ சென்டர் அடிக்கல் நாட்டு விழா டெல்லியில நடந்துச்சு. அதுல கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி இந்தியாவை 5 டிரில்லியன் டாலர் அதாவது ரூபாய் 435 லட்சம் கோடி பொருளாதாரமாக 2022க்குள் மாற்றுவது அரசின் லட்சியம் என்று அறிவித்திருந்தார். இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் மையமாக அந்த முழக்கம் இருந்து வந்தது. 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் குறித்து பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர்களும் தொடர்ச்சியாக மேடைகள்ல பேசி வந்தாங்க. ஆனால் 2022ல அந்த இலக்கு எட்டப்படல. அதனால 2024-25 நிதியாண்டுல 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை எட்டுவோம் என்று பிரதமர் மோடி கூற தொடங்கினார். 2025லும் அந்த இலக்கு எட்டப்படல. ஆனாலும் கூட 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற நமது இலக்கு நிறைவேறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் மோடி கூறினார். ஆனால் அதற்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படல. கடந்த சில மாதங்களாக 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற முழக்கம் பாஜக மேடைகள்ல ஒலிப்பது கிடையாது. தற்போது விக்சித் பாரத் என்ற புதிய முழக்கத்தை மோடி அரசு முன்வைத்து வருகிறது. அதாவது 2047ஆம் ஆண்டை நோக்கிய தொலைநோக்கு பொருளாதாரம் தொடர்பான இலக்கு தற்பொழுது முன்னிறுத்தப்படுகிறது. இந்த நிலையில 2025-2026 நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த தரவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதுல இந்தியாவின் பொருளாதாரம் 3.6 டிரில்லியன் டாலர் அதாவது ரூபாய் 346.4 லட்சம் கோடி என்ற மதிப்பில் தான் இருக்கிறது. தற்பொழுது இந்திய பொருளாதாரம் கவலைக்கிடமான நிலையில இருக்கு. 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற பிரதமர் மோடியின் முழக்கம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, தவறான ஜிஎஸ்டி அமலாக்கம் ஆகியவை இந்திய பொருளாதாரத்தை நாசப்படுத்தின. அதன் பிறகு கொரோனா பெருந்தொற்று வந்துச்சு. கொரோனா பாதித்த நாடுகள்ல அந்த அரசுகள் மக்களுக்கு நிதியுதவி செய்தன. இந்திய அரசோ மக்களுக்கு ஒரு பைசா கூட தரல. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மோடி அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய் வரி சலுகைகளை வாரி வழங்கியும் கூட அவர்கள் உள்நாட்டில் முதலீடு செய்யாமல் வெளிநாடுகள்ல முதலீடு செய்கிறார்கள். இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்த போர்டு, ஹார்லி டேவிட்சன் உட்பட பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டன. இதன் மூலம் இந்தியாவில் பிசினஸ் இல்லை என்பது தெரிகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு அதுல பாதாளத்துக்கு போய்விட்டது. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பான சிறு குறு நடுத்தர தொழில்கள் மோடி அரசின் தவறான கொள்கைகளால ஒழித்து கட்டப்பட்டு விட்டன. இந்த சூழ்நிலைகள்ல நாட்டின் பொருளாதாரம் எப்படி முன்னேறும்? 4 டிரில்லியன் டாலரை கூட இந்தியாவால் எட்ட முடியவில்லை. பெரும் முதலாளிகளான அம்பானியும் அதானியும் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற மோடி அரசின் அணுகுமுறைகள் இந்திய பொருளாதாரத்தின் சீரழிவுக்கு காரணமாகும். அதோடு நம் ரூபாய் மதிப்பு படு பாதாளத்தில் விழுந்து விட்டது. ஆனால் பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு கூடிக்கொண்டே வருகிறது. 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய முடியாததற்கான காரணங்களை நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி தெரிவிப்பாரா? இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.